ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமி ரெசிபீஸ். இன்னைக்கு நாம ஸ்வீட்டான எம்மியான குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சம்மருக்கு ஏற்ற குளிர்ச்சியான டெசர்ட் மேங்கோ கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்வி சமி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. முதல்ல மேங்கோ கீருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு காயவும், நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்படி ஃப்ரை பண்ணால் நல்ல வாசமாகவும் அரிசி ரொம்ப ஒட்டாமையும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வைங்க. இப்போ அதே பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு உடைச்ச முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் போட்டும் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண ரைஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை இப்படி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. 2 இல்லை 3 முறை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்தாலே இந்த மாதிரி கோர்ஸாக வந்துடும். இப்போது 1/2 கப் தண்ணி, 1 கப்பு ஃபுல் ஃபேட் இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க் 1 கப்பு சேர்த்து ஒரு பெரிய பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இது கரெக்டாக கொதிக்கிற நேரத்தில் பொடியாக்கின அரிசியை இதோட சேர்த்து வேக வைங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அரிசி இப்போ 3/4 பதம் வெந்துட்டுச்சு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி பாதாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அடி மட்டும் பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு முறை கொதிக்க வரவும் ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டு கலந்து விடுங்க. இப்போ கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வேற பவுலுக்கு மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தா பாருங்க, இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் வரும். அடி பிடிக்காமல் இருந்தால் தான் வாசனையும் நல்லா இருக்கும். இப்போ கீர் நல்லா ஆறிடுச்சு. இதில் மேங்கோ பியூரி ஒரு 1/2 கப்பு சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டா மேங்கோ கீர் ரெடி ஆயிடுச்சு.
இதை ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 6 மணி நேரம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸை இப்படி தூவி அதோட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண மாம்பழ துண்டுகளை சேர்த்து இப்படி ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா யம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.